ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ரோட்டு கடை சிக்கன் 65 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு ஒரு முட்டை தாராளமாக போதும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். எந்த ஸ்பூனில் சிக்கன் மசாலா மெஷர் பண்ணுறீங்களோ அதே ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனுக்கு அந்த கோட்டிங் கரெக்டாக கிடைக்கும். இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்கும். நம்ம நல்லா ஊற வச்சு தான் பொரிக்க போகிறோம். ஸோ உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா கலராக வேணும் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி செடி சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hour 3 hour கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. சிக்கன் 65 பொரிக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரோட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் சிக்கன். அதுக்கு ரீசன் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க அவங்க அதிகமாக. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கலர் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாவில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் ஒட்டாது. அதனால தான் எந்த ஸ்பூனில் சிக்கன் மசாலா மெஷர் பண்ண சொன்னனோ அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கிறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் பொரிக்கிறப்ப சிக்கன் கூட இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை சிக்கன் 65 ரெடி. இப்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டச்சப் மாதிரி பெப்பர் தூள் மேலாப்பில் தூவி இறக்கி அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.